இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி, இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையுடைய இந்த திருத்தலத்தை நாடி வந்து இந்த அதிகாலை திருப்பலியிலே நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, நம்முடைய துன்பங்கள் வழியாக நாம் ஆண்டவரை மாட்சிப்படுத்த வேண்டும், அவருடைய மேலான கருவியாக நாம் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஏனெனில் நம் ஆண்டவரும் சரி, நம் அன்னை மரியாளும் இந்த துன்பங்கள் வழியாகத்தான் கடவுளை மாட்சிப்படுத்தினார்கள். அதற்கு பிரதிக்கினையாக தந்தை கடவுள் அவர்களை மேலாக உயர்த்தினார் என்பதை மீட்பின் வரலாறு நமக்கு சொல்கிறது. அங்கு பங்கு பணித்தளத்திலே அந்த மறை மாவட்டத்தில் மிக பாரம்பரியமான ஒரு பங்கு. எப்பொழுதுமே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். வரக்கூடிய பங்கு தந்தையர்கள் பணியாற்றுவதற்கு ஏதாவது சங்கடங்களையும் சிரமங்களையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பங்கிலே ஒரு இளம் குருவானவர் அனுப்பப்படுகிறார். அந்த இளம் குரு சென்றபோது கூட இவர் என்ன செய்ய போகிறாரோ என்ற ஒரு ஆச்சரிய கேள்வி. ஆனால் அதன் மத்தியிலும் அவருடைய அந்த பணி வாழ்வு மிக சிறப்பாக இருந்தது. எல்லாரும் எதிர்பார்த்த பிரச்சனைகள் தொடர்ந்து அங்கு இருந்தாலும் கூட எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர் அதை வழிநடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது அந்த இளம் குருவுக்கு பரிச்சயமான ஒரு பெரிய குரு, மூத்த குரு அவரை சந்திக்கிற போது அவரை கேட்டார், தம்பி, எப்படி உன்னால் இது போல சமாளிக்க முடிகிறது, என்ன அதனுடைய சூட்சமம் என்று சொல்லி கேட்டபோது தான் அவர் எசாயா புத்தகம் 48வது அதிகாரம் இறை வார்த்தை 10 தெளிவாக சொன்னார். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், எப்படி வெள்ளியை புடமுடுவதைப் போல அல்ல, துன்பம் என்கின்ற உலையிலிருந்து உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் என்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை என்னை வழி நடத்துகிறது. எனவே அந்த துன்பங்கள் வழியாகத்தான் கடவுளை நான் மாட்சிப்படுத்த வேண்டும். இறைவன் அழைத்த எல்லா இறைவாக்கினுடைய வாழ்வில் அது நடந்திருக்கிறது. எனவே இந்த இறை வார்த்தை எனக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த துன்பம் வழியாக நான் அதை நிறைவாக ஏற்றுக்கொள்கிற போது ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார், உடனிருந்து என்னை திடப்படுத்துகிறார் என்று அந்த மூத்த குருவுக்கு இளம் குருவானவர் தன்னுடைய சூட்சமத்தை தெளிவாக விளக்கினாராம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, பணிவாழ்வு என்று சொல்கிற பொழுது பல சங்கடங்களை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். தன்னுடைய ராபோஜன உணவுக்கு முன்பாக தன்னுடைய பிரியாவிடை கொடுக்கின்ற அந்த தருணத்திலே இயேசு தன்னுடைய சீடருக்கு பல காரியங்களை குறித்து பேசுகிறார். எப்படி பணிபுரிய வேண்டும், தலக்கணத்தோடு அல்ல. பணி வாழ்வு என்பது நீங்கள் தாட்சியோடு செய்ய வேண்டுமே ஒழிய தலைக்கணம் அல்ல. ஏனென்றால் தலைவராக அழைக்கப்படுகிறவர்கள் அங்கே சேவை செய்ய வேண்டும். அந்த சேவை செய்வது மட்டுமல்ல, பல சங்கடங்கள், உலகு எல்லாம் உங்களை வெறுக்கும். அதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய தொடக்கத்திலேயே சொல்கிறார். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது. உங்களுக்கு முன்பாக நான் வாழ்ந்து காட்டுகிறேன். எல்லாரும் அவர் அந்த படிப்பினையை தன்னுடைய ராபோஜன உணவிலே அவர் கொடுக்கிறார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு பார்த்து எப்படி தாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் என்னோடு இந்த 3 ஆண்டு காலம் இருந்தீர்கள், எப்படி என்னை வெறுத்தார்கள் என்பதற்காக நான் அவர்களை வெறுக்கவில்லை, அன்பு செய்தேன். துன்பம் வழியாகத்தான் என் பணி வாழ்விலே நான் தந்தை கடவுளை மாட்சிப்படுத்த வேண்டும். இதனுடைய உச்சக்கட்டம் கல்வாரி பலியிலே என்னுடைய உயர்வான ஒப்பற்ற அந்த இரத்தத்தை நான் சிந்தி இந்த மானுடத்தை மீட்க வேண்டும் என்பது தந்தையினுடைய திருவுளம். எனவே இது எல்லாவற்றையும் நான் கடந்துதான் போக வேண்டும் என்பதை தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு அந்த படிப்பினையாக கொடுக்கிறார். எனவே இன்றைக்கு நாம் சந்திக்கிற சங்கடங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த உயிர்த்த ஆண்டவர் சந்தித்த பிரச்சனைகளோடு ஒப்பிடுகிற பொழுது கண்டிப்பாக எதுவுமே அதைவிட பெரியதாக இருப்பது கிடையாது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த உயிர்த்த ஆண்டவரையும் தந்தை கடவுளையும் நாம் மாட்சிப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இந்த துன்பங்கள் வழியாகத்தான் அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்னையினுடைய 7 வியாகுலங்கள், அவருடைய வாழ்வு நமக்கு இன்னும் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது. தாயினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிற இந்த தருணத்திலே
அந்த அன்னை தன் வாழ்வில் ஆகட்டும் என்று சொன்ன அந்த நொடி பொழுதிலிருந்து கடைசி வரை வந்த எல்லா வேதனை துன்பங்களை இன்முகத்தோடு பொறுமை கொண்டு அல்ல, புலம்பிக் கொண்டு அல்ல, இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு இதுவும் கடந்து போகும், இது கடவுளுடைய திட்டம் என்பதை எப்படி அவர்கள் ஏற்று தாங்கிக் கொண்டார்களோ அந்த மனநிலையில் நாம் செல்ல வேண்டும். அதே வேளையிலே இந்த நெருக்கடியான வேளையில் நம்மை ஆண்டவர் தனியாக விட்டு விடுவது கிடையாது. நான் உடனிருந்து தேற்றுவேன், உன்னோடு இருப்பேன் என்ற அந்த அருள் வாக்கு, இறை வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சந்திக்கிற பணப்பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உடல் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் கடந்து போகும். எல்லா வேதனை துன்பங்கள் மத்தியில் நாம் இருந்தாலும் ஆண்டவர் துணை இருந்து நம்மை வழிநடத்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். இறைவன் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.